ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். மார்க் 11:24. அன்புக்குரியவர்களே, வல்லமையான ஜெபத்திற்கு 2 பிரதானமான காரியங்கள் கட்டாயம் தேவை. தேவனால் அருளப்பட்ட மனபாரம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசம். நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திடவே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நம் அவிசுவாசம் அவரை அவமதிப்பதற்கு ஒப்பாகும். அவிசுவாசத்தோடு ஏறெடுக்கும் ஜெபத்தில் எந்தவித பலனும் கிடைப்பதில்லை. மேலும் நம்முடைய ஜீவிதத்தை பொறுத்து நமது ஜெபம் இருக்கிறது. ஒரு நீதியுள்ள நம் வாழ்க்கையை பொறுத்தே நமது ஜெபம் வலிமை கொண்டதா இருக்க முடியும். நம் சரீரம் ஜீவிப்பதற்கு சுவாசம் எவ்வளவு அத்தியாவசியமோ அதே போல நம் ஆவிக்குரிய ஜெபம் என்ற சுவாசம் அவசியமாய் இருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். நாம் நம் வாழ்வின் முதலிடமானவைகளை சரி செய்து கொண்டு தேவனையே நம் வாழ்வின் மையமாக்கும் போது சுவாசத்திற்கு இடைஞ்சலான இந்த ஆஸ்துமா வியாதி பஞ்சாய் பறந்துவிடும். ஆம், ஜெபமே ஒரு வலுக்கட்டாயமான சடங்காச்சாரமாக ஒரு காலம் இருந்திடாது. ஜெபம் பேரானந்தமாயும் மிகவும் பரவசமாயுமே இருந்திடும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய மனபாரத்தை வாஞ்சியை கொண்டு ஜெபிக்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் வாழ்வின் ஜெப வேலை பேரானந்தம் நிறைந்ததாக, பரவசமானதாக, விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்க உங்க அருள் தாங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் மலை போல அழுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடக்கிற சாக்கியங்களை தருவீராக. எங்கள் பாதைகளில் இருக்கிற முட்கள், கற்கள், பள்ளங்களை போல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக நடந்து செல்லத்தக்கதான கிருபைகளை தருவீராக. அப்பா, நாங்கள் அனுதின வாழ்வில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, கஷ்டப்படுகிறவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவர்களாக, உபசரிக்கிறவர்களாக, உதவுகிறவர்களாக உமது அன்பை கிருபையை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு உங்க அனுகிரகம் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாட்டினர் மற்றும் மாற்று மதத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கவும், ஹைதராபாத்தில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்கள் மனம் திரும்பவும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், ஹரியானா மாநில தொழிற்சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரின் சுகத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வியாதியோடு பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் சுகம் பெறவும், கடன் பிரச்சனையால் துன்பம் துயரத்தோடு வாழுகிறவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள், மிருக ஜீவன்கள் காக்கப்படவும், தண்ணீர் பற்றாக்குறை மாறவும், ஆறு குளம், ஏரிகள் நிரம்பத்தக்கதான நல்ல மழை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பாதுகாப்பு கிடைக்கவும், வேலை நிமித்தமாக, படிப்பு, தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில், பிரயாசங்கள், முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.